எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எல்லாரும் எல்லாம் பரிபூர்ணமானவரா நமக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். எல்லாத்துக்கும் எல்லாமும் ஆனவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த தேவன் தான் என்னை அழைத்திருக்கிறார். அழைப்பாங்களா? தங்களை தகுதி பார்த்து கல்யாண வீட்டுக்கு அழைப்பாங்க. தங்களை தகுதி பார்த்து வீட்ல இருக்கிற ஜெப கூட்டத்துக்கு கூட அழைப்பாங்க. இப்படியெல்லாம் அந்த பாதையில போயிருக்கிறேன். ஒரு எங்க சொந்த வீட்ல சொந்தக்காரங்க வீட்ல ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க. அங்க பெரிய ஊழியக்காரரை அழைத்திருந்தாங்க. ஆனா, எனக்கு அப்பலாம் தெரியாது. இருதயம் தெரியாது. கூப்பிட்டா போயிருவேன். அப்பதான் நெறைய தெரிய ஆரம்பிச்சது. அப்போ அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அவங்க சொல்றாங்க, "நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த ரூம்ல ஒரு இடத்துல உட்கார்ந்துரு." ஒதுக்கப்பட்டவளா அப்ப என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க. என் பிள்ளைங்கலாம் சின்ன பிள்ளைகளா இருந்தாங்க. அப்பவே ஒதுக்கி வச்சது உலகம். "பார்த்தீங்களா, நீ அந்த இடத்திலே இரு. நான் சொல்லும்போது வெளிய வந்தா போதும்." அப்ப அந்த ஊழியக்காரர்கிட்ட எல்லாம் ஜெபிச்சு, கிபிச்சு முடிச்சு, எல்லாம் முடிச்சு, ஒரு ஒருத்தரா எல்லாம் போன பிறகு, என்னுடைய டர்ன் வரும்போது என்ன செய்தாங்க, "நீ வா இப்போ." அப்ப ரொம்ப நெருங்கின சொந்தம்ன்னு சொல்லிக்கிறவங்க,